வணக்கம். நாங்கள் திருச்செந்தூர் ஷெட்டில் போய் படுத்துட்டோம். படுத்துருக்கல ஒருத்தவங்க சோசியம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், ஐயோ எங்கள் சோசியம்லாம் வேணாம், எங்களுக்கு சோசியம்னா என்னான்னு தெரியும், எங்களுக்கு நடக்கிறது எங்களுக்கே தெரியும், சோசியம் வேணான்னதுக்கு எங்களை ரொம்ப வம்பு பண்ணாங்க. வம்பு பண்ணவும் சரி வாங்க, சரி வயசானவங்களாக இருக்காங்க, ஏதோ காசு கேட்காம தர்மம் கேட்காம அப்படியே அவங்க சோசியம் பார்க்குறேன்னு சொல்லியாச்சும் அவங்க காசு கேட்குறாங்க, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் அம்மா எங்கள் அக்கா 3 பேரும் உட்காந்துருந்தோம். அப்போ அவங்க சொன்னது எல்லாமே பொய்ங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்படின்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ இப்போ சோசியம் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கையில் எனக்கு 2 பொண்ணு 1 பையன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லவும் ஒரு பொண்ணு நீங்கள் ஒரு பொண்ணுனாலும் நல்லா இருப்பீங்க, ஒரு பொண்ணு சொல்கிறது தான் நீங்கள் சொல்கிறது பொண்ணு கேட்கும் அப்படின்னா, ஒன்று நீங்கள் சொல்கிறத கேட்காது வைக்காதுன்னுலாம் சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பையன் ஒன்று உங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கவும் அம்மா என்ன செஞ்சுட்டு, என்னது எனக்கு ஒரு அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்களா, எங்கள் அம்மா இவ்வளோ நாள் எனக்கு சொல்லவே இல்லை, எனக்கு எங்கள் அண்ணனை எங்கள் அம்மா காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கிண்டல் பண்ணி எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க. எனக்கு இப்போயே நீங்கள் எங்கள் அண்ணனை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அக்கா என்ன சொன்னாங்க, சரி இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்களே, இனிமேல் நான் உங்களுக்கு சோசியம் பார்க்குறேன், கரெக்டாக இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லவும் அவங்களும் சரி எங்கள் அக்காட்ட அந்த சோசியம் பார்க்குற அந்த கம்பை கொடுத்துட்டாங்க. எங்கள் அக்காக்கிட்ட பார்த்து எங்கே நீங்களே எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அடுத்தது எங்கள் அக்கா சொன்னாங்க. ஆனால் எங்கள் அக்கா அவங்கள விட நல்லாவே எங்கள் அக்கா சொன்னாங்க. உங்களுக்கு இத்தனை பிள்ளைங்க அதுன்னு சொல்லி எல்லாம் கரெக்டாக சொன்னாங்க. அவங்களும் எல்லாத்தையும் கரெக்டாக கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. எங்கள் அம்முக்கு சிரிப்பு தாங்கலை, சிரித்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி எங்கள் அக்கா பார்க்க ஆரம்பிக்கவும் நாங்களும் சரின்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீங்களே பாருங்கள், எவ்வளோ சிரிச்சுக்கிட்டு அவங்க ஆனால் உங்கள் மனசில் 1000 கஷ்டங்களை உள்ள வச்சுருக்கீங்க, 1000 கவலைகளை உள்ள வச்சுருக்கீங்க. வெளியில் வந்தால் சிரிச்சு பேசுவீங்க, ஆனால் வீட்டுக்குள்ள போன உடனே அந்த வேதனை திரும்ப ஆரம்பிக்கும். உண்மையா இல்லையா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உண்மைன்னா உண்மை, இல்லைன்னா இல்லை. உடனே சொல்லுவாங்க. அதான் சொன்னாலும் அடுத்த நான் சொல்லுவேன், நான் இப்போ தானே பழகிட்டு வரேன், இப்போ தான் நான் யோசிச்சு பழகிட்டு வரேன். அப்போ உண்மை என்ன சொன்னீங்கன்னா அப்போ நான் பரவாயில்ல, உண்மைதான் உண்மைதான். அழுகக்கூடாது. அப்படி அவ்வளோ வேதனை இருந்தாலும் வெளியில் சிரிச்சு வீட்டுக்கு போனோடனே அந்த கவலை திரும்ப ஆரம்பிக்குது. வீட்டில் இருக்கிறத விட உங்களுக்கு வெளியில் தான் மனசு நிம்மதி சந்தோஷமும் கிடைக்கிது. இல்லை அதை படிக்க மறந்துட்டு இதுதான் சொல்லுவேன். 7 பிள்ளைக்கு உங்களுக்கு யோகம் இருக்கு. இல்லைம்மா, உங்களுக்கு 4 பிள்ளைகள், 4ல் 3 பொண்ணு 1 பையன். பார்த்து என்ன இப்போதான் நான் கற்றுக்கிறேன். படிச்சு இருக்காது இந்த யோசிச்சு நீங்கள் கற்றுக்கிறீங்க. ஐயா காரியக்கார ஐயா காசு அகல்ல காரியமாக இருப்பாங்க. கையில் எனக்கு இல்லை கையில் சக்கரை சாவுட சடக்குட குளத்தை குட்டோட சாப்பிடாது. தெளிவாக சொல்லதான் மனசாக சொல்லணும். இவன் எதிர்காலம் வருங்காலம் இவன் வீட்டுக்குள்ள ஒரு அம்மா இருக்கா, ஒரு தண்ணி தெரியும் அரசல் நிறைய கட்டமாக நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்ட முடியும். எப்படி நான் பிரச்சனை சொல்லுவேன், எனக்கு புடவை வச்சுருக்கேன். இதுதான் நல்லா மண்ணும் நல்லா வீடு இந்த வேலையில் புதுப்பிக்க ராசி பொருளுக்கு வேலை ஒரு புத்தரை பார்த்து
2 தான் இந்த ஆடம்பரம் அடையணும். அப்புறம் அக்காவுக்கு பார்த்தாங்க. அக்காவுக்கு கூட கொஞ்சம் பரவாயில்லாமல் சொன்னாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் அவங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டோம். அதை வந்து சும்மா பசிக்குதுமா காசு கொடுங்கன்னு கேட்டாலே நாங்கள் கொடுத்துருப்போம். ஆனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு சோசியம் பார்க்குறேங்கிறதுல அவ்வளோ ஒரு பொய் நடிப்பு எல்லாம் நடித்து அவங்க எங்கிட்டேருந்து காசு 100 ரூபா வாங்கிட்டு போயிட்டாங்க. நாங்களும் அது ஒன்றும் இது பண்ணலை. ஏதோ அவங்கனால அவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு அவங்க கூட இது பண்ணது. எல்லோரும் வச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நாங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே முத்தாரம்மன் கோயிலுக்கு இங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த வீடியோ அப்புறம் போடுறேன் பாரு.